பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்மேல் பர்வதத்திலே பாகால் தான் தெய்வம் என்பதை விளங்க பண்ண 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தரே தேவன் என்பதை விளங்க பண்ண எலியா நிற்கிறார். என்ன அங்கே செய்யப்பட வேண்டும்? எதன் மூலமாய் விளங்க பண்ணப்பட வேண்டும்? அக்கினியினால் யார் உத்தரவு கொடுக்கிறாரோ அவரே தேவன் என்பதை விளங்க பண்ண வேண்டும். இப்பொழுது 2 காளைகள் பலி செலுத்தப்படும்படி கொண்டு வரப்படுகிறது. எலியா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 23வது வசனத்தில், இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பலி செலுத்தட்டும், மற்றொரு காளையை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்கிறான். 2 காளை கொண்டு வரப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுக்கிறது யார் தெரிந்தெடுக்கிறாங்க என்றால் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தெரிந்தெடுக்கிறாங்க. 2ல் 1 அவங்க பார்க்குறாங்க, எது பெஸ்ட்டோ அது தெரிந்தெடுக்கிறாங்க. இன்னொன்று வேண்டாம் என்று விடுகிறார்கள் அல்லவா, அதை எலியா தெரிந்தெடுக்கிறான். எலியா அங்கே ஆர்கியூ பண்ணல, எனக்கு அந்த காளை தான் வேணும், இதுதான் வேணும், அப்படி சொல்லவில்லை. ஓகே, நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், மீதி உள்ளதை எலியா தெரிந்தெடுக்கிறார். அடுத்து ஒரு நாள் முழுவதும் அந்த மலையில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், காலை முதல் மாலை வரைக்கும் அதிக நேரம் எடுத்தது அவர்கள். எலியாவுக்கு உண்மையாகவே கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுகிறது, காலை முதல் மாலை வரை. அதிலும் எலியா சோர்ந்து போகவில்லை. அந்த கொஞ்சத்தில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் எலியா செய்த செயல், பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பலி செலுத்த என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்கிறான். செய்த பிற்பாடு அந்த அந்திபலி நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அக்கினியினால் உத்தரவு அருளினார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். சில வேளை சிலர் உங்களை முந்திக் கொண்டு, ஆமென், சில பெஸ்டாக இருக்கிறதை அவர்கள் தங்களுக்கென்று சுதந்திரித்து மீதமுள்ளதை உங்களுக்கென்று விட்டு விடலாம். சிலர் இதே போல அநேகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொஞ்சத்தை கொடுக்கலாம். இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென், உத்தரவு அருளுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உன்னுடைய கொஞ்சத்தில் நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர், அவங்க நிறைய டைம் எடுத்துட்டாங்க, அவங்க நிறைய எடுத்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் தானே, எனக்கு இவ்வளவு தானே, சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென், பரலோக அங்கீகாரம் உங்கள் மேல் இருக்குமானால் உங்கள் கொஞ்சம் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன். பரலோக அங்கீகாரம் உங்கள் மேல் இருக்குமானால், உங்களுக்கு இருக்குமானால், உங்களுடைய கொஞ்சம் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும், தேவனுக்கு மகிமையாய் மாறும். இங்கே அதுதானே நடந்தது. உண்மையாகவே எலியா சொன்ன ஜெபத்தின் வார்த்தைகளை எண்ணி பார்த்தால் 50க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 40-42 வார்த்தைகள் தான் இருக்கும். ஆனால் மற்றவர்களை பாருங்கள், காலை முதல் ஈவினிங் வரைக்கும் அதிக நேரம் எடுக்கிறாங்க. ஃபுல் டைம் அவங்க தான் எடுக்கிறாங்க. எலியாவுக்கு கொஞ்ச நேரம். இன்னும் சிம்பிளாக புரியும்படி சொல்லணும்னா, ஒரு ப்ரோக்ராமில் அந்த கடைசி ஜெபம் மட்டும்தான் எலியாவுக்கு. ஆமென், அந்த கொஞ்ச நேரம் மீது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் எலியாவு மேலே பரலோக அங்கீகாரம் இருந்தது. எனவே நடந்தது என்ன? பரலோக உத்தரவு கொடுத்தது. அவங்க கொஞ்சத்தில் சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா செயல்படுங்கள். பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது, பரலோக உத்தரவு அருளும். ஜனங்கள் எல்லாரும் அந்த கொஞ்சத்தில் நீங்க செய்றீங்க தெரியுமா, அதன் மூலமாய் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் பல நேரத்தில் அவங்களுக்கு 5 தாலந்து 2 தாலந்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு 1 தானே கொடுத்துருக்கீங்க நினச்சி சோர்ந்து போய் செயல்படாமல் இருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தினீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை, கொஞ்சமாகிலும் அதிகமாகிலும் கிரியை செய்கிறது நீங்கப்பா, உத்தரவு அருளுகிறது நீங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்ததில் உண்மையாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.